இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 33 முதல் 41 வரை. மார்க் chapter 15 verse 33 to 41. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காரனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், சாலோமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் புகழும் உண்டாவதாக. Hallelujah. Praise the Lord. It's good to be in the house of God. நம்முடைய ஆலயத்தில் வருவது நல்லது. You know, Good Friday is a funeral service. It's the end of God, thought the devil. பிசாசு அவன் நினைத்தான், இது கடவுளுக்கு ஒரு முடிவு, இதற்கு மேல கடவுள் எழும்ப முடியாது என்று அவன் நினைத்தான். ஏன் நாம் இந்த நாளை ஆசரிக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, why Jesus, ஏன் இயேசுவே என்ற அந்த கேள்விக்கு அர்த்தம் நமக்கு தெரிந்ததை விட்டால் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு முதல் இடத்திற்கு மேலாக நாம் கொடுக்க துணிச்சலாக இருப்போம். Why Jesus? Why has it to be Jesus? And also, why you, Jesus? ஏன் இயேசுவாக இருக்க வேண்டும்? காரணம் என்னவென்றால், அவரை அல்லாமல் வேறு பலி சேராது. அவரை அல்லாமல் வேறு பலி நிற்காது. அவரை அல்லாமல் வேறு பலி வாய்க்காமல் இருக்கும். கர்த்தர் தான் சிறந்த பலியாக, ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்குள்ள அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாம் நினைவு கூற வேண்டும். You know, dying is difficult. இயேசுவானவர் அந்த சிலுவையின் மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அவர் கடந்து வந்த அந்த பாதை, அந்த சிலுவையின் பாதை நாம் மறவாதபடிதான் இந்த நாட்களை நாம் ஆசரிக்கிறோம். Some people think that, you know, already Jesus is at the right hand of the Father God. பிதாவின் வலது பாரிசத்துல அவர் அமர்ந்திருக்கிறாரே, இனி ஏன் இதை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சிலர் அந்த கேள்வியோடு இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். We are ungrateful people. We often forget the sacrifice of Jesus. அவருடைய மரணம் எப்பொழுதும் நம்முடைய மனதில் வராது. அவருடைய ஜெயத்தை தான் நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். அவரை மறந்து விடுகிறோம். So Good Friday is good because God is good. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசுவை இந்த பூமிக்குள்ள அனுப்பி மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் அடைய வேண்டியதா இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய அவருடைய பயணம், his journey, was tough. கஷ்டமான ஒரு பயணத்தை அவர்
கடந்து வர வேண்டியதா இருந்தது. குறிப்பாக குருத்தோலை ஞாயிறிலிருந்து அவருடைய பயணம் மிகவும் சிரமமான ஒரு பயணம். வேத அறிவர்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது, பரிசேயர்களை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அவருக்கு எதிராக ஒரு கும்பலே காத்து கொண்டு இருந்தார்கள். அவரோடு இருந்தவர்கள் அவருக்கு மாறாக எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள். The Bible says that Jesus is a man of sorrow. He is stricken with sorrow for our sake. நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. And that part that he took, அவர் எடுத்த அந்த பாதை நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்றால், அந்த போர் வீரர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை பிடித்த உடனே அவர்கள் அவர் மேலே துப்பினார்கள், அவரை அடித்தார்கள், கிரீடத்தை அவர் தலையிலே போட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு கிரீடம்? முட்கிரீடம். அவமானப்படுத்தினார்கள். அவரை அப்படியாக தரைமட்டமாக மோசமாக அடித்து அவருடைய தோல் வெளியே வருகிற அளவுக்கு அவர் அடிபட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ரத்தம் ஒரு பக்கமாக போகிறது, இன்னொரு பக்கம் அவருடைய சரீரம் பலவீனமாக கொண்டே இருக்கிறது. அவருக்கு யாரும் அந்த நேரத்தில் இல்லை. பேதுரு ஒரு பக்கம் அவர் மறுதலி விட்டார், he denied. பேதுரு, யூதாஸ் ஒரு பக்கம் betrayal, on one side denial, on the other side betrayal. அவருக்கு சாதகமாக இருந்தவர்கள் இப்போது அவரோடு இல்லை. பரலோக ராஜா, தேவ குமாரன், மனுஷ குமாரன், இப்போது அவர் அந்த சிலுவையில் அவர் தனியாக தான் போக வேண்டியதா இருந்தது. Is the journey that no one else can take. இந்த பயணம் யாரும் போக முடியாதது அறிந்துதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்குள்ள அனுப்பி சரியான பலியாக காணப்பட்டார். Only Jesus is the mediator between God and man. மனுஷனுக்கும் தேவனுக்கு ஒரு பிளவு வந்தது. அந்த பிளவு மிகவும் ஆழமான, நீளமான, பயங்கரமான ஒரு பிளவு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The gulf between God and man is a very serious gulf, and it is also here today. அந்த பிரிவினை கொண்டு வந்தது மகா பெரிய ஒரு காரியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்ற ஒரு காரியம். Sin is a virus that needs to be contained. பாவமானது ஒரு வைரஸாக இருக்கிறது. அது ஒரு கொடூரமான ஒரு காரியமா இருக்கிறது. அந்த பாவத்தின் விளைவு மூலமாக மரணம் வருகிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே, சபைகளிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவத்திற்கு நம்ம இடம் கொடுக்கும் போதுதான் பிசாசனுடைய கிரியை அதிகரிக்கப்படுகிறது. பாவம் இருக்கிற இடத்துல சாபம் வளருகிறது. பாவம் இருக்கிற இடத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேற்றாதபடி காணப்படுகிறது. Some of us we wonder why my life is taken this road. I thought I was doing things right, but little do we realize that we allow the sin to seep into our lives. நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கொடுக்க பாவம் நிறைந்தவர்களாக நம்ம காணப்படுது. இதுல இருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? Can we be sinless? Absolutely not. பாவம் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த பூமியில வாழ்ந்த ஒரே நபர் பாவம் இல்லாதவர் இருந்தார் என்றால் sinless savior Jesus Christ. பாவம் இல்லாதவர் பாவமானார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. So we cannot be sinless. So what happens? என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் போது நாம் பாவம் இல்லாதவர்களாக, அதாவது பாவம் செய்கிறதுல குறைவிலே நாம் காணப்படுவோம். We will sin but sin less. We cannot be sinless. Amen. But we sin less. முன்பை விட இன்றைக்கு, அந்த நாளை விட இந்த நாளிலே நான் இந்த பாவத்திற்கு குறைவான இடம் கொடுக்கிறேன். We will grow from glory to glory to glory. That is sanctification. அதுதான் பரிசுத்தமாக்குதல். ஆவியானவருடைய அனுக்கிரகத்தின் மூலமாக நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். And I thank God, church, all of us who are gathered here, we have used the season well. Say, Lord, without you life is empty. நீர் இல்லாத வாழ்க்கை, ஒருமையான ஒரு வாழ்க்கையை நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும், என்னுடைய சொந்த பலத்திலே நான் கால் எடுத்து ஓடினாலும் நான் விழுந்து போய் விடுகிறேனே என்று சொல்லி அந்த மனப்பக்குவத்திலே நாம் அறிந்து கொண்டு கர்த்தரை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. ஆமென். Today, if there's one person we need to honor and magnify and exalt higher than anything else, anyone else, is Him, Jesus Christ. Hallelujah. அவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நம்ம உயர்த்த வேண்டும். அவருக்கு முதல் இடம் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் கொடுக்க வேண்டும். Set our priorities right.
Press the button that says A to Z, Z to A. நம்ம Word documentல பாத்தீங்கன்னா prioritize, put Jesus ahead of the A. கர்த்தரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் முன்பதாக வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். கோணலான பாதையில போனால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை வழி நடத்துவார். Hallelujah. He will bring us back. He will bring us back. When we acknowledge that Jesus is our Savior, Lord, I need you. I need you in my life, not just by words. வார்த்தை மூலமாக மட்டுமல்ல, ஆனா நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் மூலமாக. ஆமென் சொல்லுவோமா? வார்த்தையின் மூலமாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் மூலமாக. Following Jesus will involve not lip service, but lifestyle. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவரை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மளை இன்னுமாக உயர்த்தி வழி நடத்துவார். நம்மளை அந்த இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போவார். ஆமென். Let us go to Calvary to receive that rest of God. ஆமென். அந்த கல்வாரி மாமலையில நம்ம மறுபடியும் ஏறி அந்த சிலுவையில நம்ம தொங்க வேண்டியது அவசியமே இல்லை. He is our substitute. அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வருவார் தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னதாக சிங்கப்பூருடைய நேஷனல் டீம் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னா ஸ்டீவன் தான் சொல்லுவாங்க. அப்ப நான் அவ்வளவு ஓல்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். யாரும் சிரிக்கல. அப்படின்னா அந்த கேம் வந்து உங்க பழைய கேம், சி கேம்ஸ் பழைய ஒரு கேம், சரி பரவாயில்ல விடுங்க. பட் கிரைஸ்ட் கேம் அட் தி ரைட் டைம். சரியான நேரத்துல வந்து நாம் இருக்க வேண்டிய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த சிலுவையில நான் தொங்கி இருக்க வேண்டும். என்னுடைய பெயர் தான் அங்க இருக்க வேண்டிய பட்டையில என்னுடைய பெயர் அங்க இருந்திருக்க வேண்டும். Israel Selvam, you are next. Go to the cross because you are a criminal. You are a transgressor. You have abandoned God. Now you go to the cross. Actually நான் தான் அங்க போயிருக்கணும். ஒருவேளை நீங்களும் போயிருக்கலாம். உங்களை பத்தி நான் பேச முடியாது. என்னை பத்தி நான் பேசிக்கிறேன். I should be at the cross. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? He came as a substitute. நான் அங்க இருக்கிற விட அவர் அங்க இருந்தார். அந்த சிலுவை மேலே ஏறி அவருடைய கரத்தை வீரித்து அவருடைய கால்கள் இப்படியாக வைக்கப்பட்டு ஆணி அது மேல குத்தப்பட்டு தழும்புகளை நாம் பார்க்கிறோம். தழும்புகளால் குணமாகிறோம் என்று அது மட்டும் அறிக்கை எடுக்கிறோம். ஆனா தழும்பை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுறோம். தழும்புகளால குணமாகிறோம் அறிக்கை எடுக்கிறோம். ஆனா அந்த தழும்பின் வாழ்க்கை நம்மளால வாழ முடியுமா? இயேசுக்காக கடைசி பரியந்தம் நிலைத்திருக்க முடியுமோ என்ற ஒரு கேள்வி. ஆண்டவரே, நீங்க என்னை வழி நடத்துக்க, நான் பின்னாடி வரேன் நம்ம சொல்லணும். காடானாலும் மேடானாலும் இயேசுவின் பின்னாலே நான் செல்லுவேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற மன பக்குவத்துல இருக்குமாறு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Why Jesus? ஏன் இயேசு? ஏனென்றால் அவர்தான் ரட்சகர். அவருடைய பேரே அப்படி இருக்கு. His name is Jesus and he will save his people from their sins. அவருடைய பெயர் இயேசுவா இருக்க வேண்டும். தங்களுடைய ஜனத்தாருடைய பாவத்திலிருந்து அவர் மீட்டுக் கொள்வார், ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ரட்சிக்கிறவர். What a powerful name. Powerful name of Jesus. Brothers and sisters, when this service ends, when you leave this sanctuary, bring Jesus with you. இயேசுவை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய உத்தியோகத்திலே, உங்களுடைய கரியையிலே, உங்களுடைய திருமண வாழ்க்கையில, உங்களுடைய தீர்மானங்களிலே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த இயேசுவை எடுத்துட்டு போங்க. That is the purpose of this funeral service. We don't just speak well of, say a eulogy for Jesus. அவருக்காக நல்ல புகழுரையை சொல்லுகிறத விட, ஆண்டவரே இனி என் வாழ்க்கை மாற வேண்டுமே, பின்னாலே செல்லுவேன் என்று வெற்றி கொடையை எடுத்துக்கொண்டு நம்ம ஓட வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்கு என்று கொடுத்தார் என்றால் நாம் அப்படியாக தான் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். மார்க் 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 33ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. And when the 6th hour had come, there was darkness over the whole land until the 9th hour. Andagaram. Brothers and sisters, my first point is from darkness to light. இருளிலிருந்து வெளிச்சம். இருளிலிருந்து வெளிச்சம். What is darkness? இருள் என்று சொன்னால் என்ன? The absence of light. இருள் என்று சொன்னால் the absence of light. ஒளி இல்லாத ஒரு சூழ்நிலை இருள். அந்த இருளை நீக்கி
அதை முறியடிப்பதற்காக 3 மணி நேரம் ஆண்டவர் அந்த சிலுவையிலே தொங்கினார் என்று நாம் மறந்து விடவே கூடாது. 3 மணி நேரம் என்று சொன்னால் ஒரு தமிழ் படம் பார்க்கிறது போல இருக்கும். அல்லாவிட்டா ஒரு ஃபுட்பால் கேமை பார்த்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து பெனால்டி ஷூட் அவுட் வர்ற வரைக்கும் வச்சுங்களேன், ஏறக்குறைய நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா அவர் வேதனைப்பட்டாரு. 3 மணி நேரம் அந்த சிலுவையில தொங்கும்போது அவருடைய கை, you would have watched some reality show, contestants எல்லாம் சில tricks எல்லாம் செய்யணும், you know, you have to lift up your hands and put it there for a while. கடைசி contestant is the winner, $10,000 voucher, பட்டு சீட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். You have to put your hand like that or stand on a chair, one leg. அந்த 3 மணி நேரம் அங்கே தொங்கி இருக்கிறது மிக சிரமமான காரியம். ரிமெம்பர், அந்த 3 மணி நேரம் ஒரு பக்கம், அதற்கு முன்பதாகவே the stations of the cross ன்னு சொல்வார்கள். அவர் கடந்து வந்த emotional turmoil, psychological agony. Oh my God, என்ன வார்த்தை எல்லாம் சொல்லி அவரை தூஷணம் பண்ணியிருப்பாங்க. சவுக்குனால அடிக்கிறார்கள், அடித்து நிர்மூலமாக்குற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வந்தார்கள். He had to go through that. Isn't he God? Could he have stood up? Yes. My dear friends, Jesus is not a coward. Oh, பரவாயில்ல, அவர் வந்து சும்மா ஒரு வீக்லிங் நினைச்சிராதீங்க. He is not a coward. My God is strong. He is mighty. அவர் நினைச்சார்னா அந்த இடத்துல இருந்து அவர் பராக்கிரமசாலி போல, சிங்கம் போல அவர் எழுந்து பிரகாசித்தார் என்றால் அந்த ஜனங்கள் அப்படியே மறைத்து போய் விடுவார்கள். ஒரு வார்த்தை சொன்னாலும் போறோம், அவ அழிந்து போயிடுவாங்க. பராக்கிரமசாலி ஆனால் தம்மை தாமே தாழ்த்தி அந்த சிலுவையை நோக்கி போனார். He humbled himself even to the point of obedience. கீழ்ப்படிதலிலே அவர் தாழ்மைப்படுத்தி, அவர் தாழ்த்தி நமக்காக சிலுவையை நோக்கி அந்த 3 மணி நேரம் அந்த இருளிலே காணப்பட்டார். என்ன அந்த இருள் தெரியுமா? நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை, என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, இருளா இருந்துச்சு. அந்த இருள் முழுமையான நம்முடைய உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து கொண்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அந்த இருளை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அவருக்குள்ள இருள் இல்லை, அவர் இருள் அல்ல, அவர் வெளிச்சத்தின் தேவர். He is light, he is the God of light. பாவம் இல்லாதவர். ஆனா அந்த இருளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. How does it feel when you are accused while you are innocent? நீங்க innocent, okay, நிரபராதியா innocent இருக்கும்போது உங்களை குற்றம் சாட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு குற்றச்சாட்டுக்கு மேல ஒரு வாயை கூட திறந்து எதிர்த்து நிக்கல. இது நான் கடந்துதான் வரணும். Oh, he had to go through that path. Oh, அவ வாயை திறந்தானே, அவ என்ன நடந்துச்சு? அந்த காற்றும் அந்த புயல் அமர்ந்த நிலைமையில காணப்பட்டது. He spoke to the waves and the storm became still. Do you know that? பிசாசை விரட்டினார். அவர் வார்த்தையில வல்லமை இருக்கு, ஆனா இப்ப அடக்கி வச்சார். என் பிள்ளைங்க வாழணும்னு, எங்க பிள்ளைகள் இருள இருக்க கூடாதுன்னு, என்னுடைய பிள்ளைகள் பாவத்துல சிக்கி கொள்ளாதபடிக்கு நான் இந்த இருளை சந்திக்க வேண்டும். அதுதான் வார்த்தை. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. Friends, realize that we were darkness. நாம் இருளாய் இருந்தோம். பவுல் சொல்லுகிறார், நிருபத்தில் சொல்கிறார், நாம் இருளாய் இருந்தோம். We were darkness என்று சொன்னார். ஆனா என்ன நல்ல செய்தி தெரியுமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இருள் இருந்தாலும், எவ்வளவு காரி இருள் இருந்தாலும், எவ்வளவு மோசமான இருளிலே நம்ம வாழ்க்கை இருந்தாலும், ஒரே நம்பிக்கை இயேசு மேல வைத்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று நாம் தத்தம் செய்யும் போது அவருடைய வெளிச்சம் நம்முடைய இருளை நீக்கிவிடும். ஆமென் சொல்லுவோம். No matter how bad your life had been, no matter how many times you have worked the enemy's works, பிசாசனுடைய கிரியையில நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்களா? பிலிசுன கட்டில நீங்க செயல்பட்டீங்களா? மந்திரவாதிக்கு போய் நீங்க அந்த செயல்பட்டீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை தவறான இடத்திற்கு நீங்க போய் விதைத்து விட்டீர்களா? அதெல்லாம் இருள். ஆனால் இந்த இருளை நீக்குவதற்காக
வெளிச்சமாய் இருக்க, நானே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். If you are sitting here thinking that you have committed the gravest of sins in your life, you have made the biggest mistakes in your life, brother and sister, I tell you, இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், இந்த இருளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்க சொன்ன அந்த ஒரே ஒப்புக்கொடுதலின் ஜெபம் மூலமாக கர்த்தருடைய பலத்த வெளிச்சம் உங்க மேல பிரகாசிக்கும். உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க வைப்பார், வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பார். பிரச்சனை அவர் இல்ல, பிரச்சனை பிசாசு அல்ல, பிரச்சனை நான் தான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இருக்கிற போர்க்கிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம இருக்கிறதுனால அவருடைய வெளிச்சம் நம்ம மேல உதிக்க கஷ்டப்படுது. நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்க கஷ்டப்படுறாரு. ஆசையா இருக்கிறார், ஆவலா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னாலே, ஒரு ஜெபமே போதும். ஹல்லேலூயா. darkness to light, இருளிலிருந்து ராஜ்யத்திற்கு அவருடைய ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ள. And do you know the kingdom of darkness, அது கொடுக்கிற இன்பம், அது கொடுக்கிற ஆனந்தம், அதுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி, தேவனுடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்துல வரக்கூடிய மகிழ்ச்சி, சமாதானம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. குழியில இருந்து மேல வர்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழியினுடைய வேதனை. சேற்றில இருக்கிறவர்களுக்கு தானே தெரியும் அந்த சேற்றில இருக்கிறதுக்கும் கண்மேல மேல நிற்கிறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் நமக்கு தெரியும். சேற்றுல ரொம்ப நேரம் விளாண்டுட்டோம்னா வேணாம், அந்த சேரு நம்மள உள்ளுக்கு இழுத்துரும். அந்த காரிருள் பொல்லாதது குடும்பங்களை அழித்து விடும், தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்து விடும், மரணத்துக்கு ஏதுவான பாதையிலே நாம் சென்று விடுவோம். அதை தப்பு வைக்கிறதுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே என் அண்டையில வருகிறவர்கள் பிதாவின் இடத்துல வருவார்கள் என்று. Jesus says, I am the way. என் மகனே, என் மகளே, நானே வழியா இருக்கேன், நானே சத்தியம் ஜீவனா இருக்கேன். God gives an invitation. Say, come my son, my daughter, from darkness to light. You know, every one of us got a story down here that is hidden. அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வரும்போது கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அந்த இருளை நம்ம வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. தீமைக்கென்று பிசாசானவன் செயல்பட்ட காரியங்கள் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அமைப்பாரு. ஆனா நம் கையிலே அது இருக்கு. The more we open up to God who is light, the more we open up our hearts and our minds and our soul, would பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. ஓ, அவர் ரெடியா இருக்கிறார். என் மகன் எப்பதான் இஸ் லைக் ரெடி. அந்த ஃபினிஷிங் லைன்ல ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். என் மகன் வரான் வந்துட்டான். கம் ஆன், மேக் தி டிசிஷன். மேக் தி டிசிஷன். ஹல்லேலூயா. போன வாரம் ஆராதனை முடிந்த உடனே ஒரு சகோதரி முன்னுக்கு வந்தாங்க. சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் இருக்க, நான் கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த ஆராதனையில வந்திருக்கிறாங்க. நாளைக்கு ஞானஸ்நானம் இருக்கு, சண்டே ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. இனி நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன், முழுமையாக ஒப்பு கொடுக்க போகிறேன். அவங்களுடைய கணவர் அங்க இருக்கிறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு தீர்மானம், one decision. Hallelujah. Do you know the thieves beside Jesus? ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். ஒரு பக்கத்துல ஒரு மாதிரி பேசினா, மறுபக்கத்துல இருக்கிறவன் மறு மாதிரி பேசினா. நீங்க எந்த பக்கம்? என்ன சொன்னார் தெரியுமா? Remember me in paradise. அந்த பக்கத்துல கொஞ்சம் பந்தா. சில நாட்கள் நானும் பந்தாவா தான் இருந்திருக்கேன். நினைச்சிடாதீங்க, ஓ என்ன டாப் டு பாட்டம் பேசுறேன். நான் ஐம் நாட் லைக் தட். பந்தா பண்ணா வம்புதான். ஹலோ துவான் இறங்கி இல்லை, இதுக்கு எனக்கு முடியாது. நீங்க லீட் பண்ணுங்க வாழ்க்கையை. சொல்றவங்களுக்கு ஆண்டவர் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வருவாரு. உங்க வாழ்க்கையில கேள்வியெல்லாம் கேட்க தேவையில்ல. ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் பதில் சொல்லிட்டேன், இது மேல கேட்க தேவையில்ல, இதான் பதில். இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னிட்டு ஜனங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். Receive the light. He is the light.
He will bring light to your darkness. உங்களுடைய தோல்விக்கு அவர்தான் பதில். உங்களுடைய சோர்வுக்கு அவர்தான் பதில். உங்களுடைய ஏமாற்றத்துக்கு அவர்தான் பதில். ஓ ஹalleluya. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. தொடர்ந்து பார்க்கும்போது 34ஆம் வசனத்துல, மார்க் 15:34ல, 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று என்ன செய்யறாரு? மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். யாராவது உங்களிடத்துல பேசும்போது, அல்லது நீங்க யாராஇடத்துல பேசும்போது அவங்க மௌனமா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் தெரிஞ்சவங்களா இருந்தா லக்கி சுசா. தெரியாதவங்க பரவாயில்ல சொல்லிடலாம், ஓ தெரியாது போல, மாஸ்க் இது வந்து இப்ப வந்து மாஸ்க் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ். ஓ சாரி, ஓ மாஸ்க் போட்டுட்டேன், என்ன அடுப்பு, ஓ மாஸ்க் போட்டுட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல என்ன செய்யறாரு தெரியுமா? மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுறாரு. முன்னெல்லாம் கூப்பிட்டாரு, மலை மேல ஏறுவாரு, ஜெபிப்பாரு, கெத்செமனே தோட்டத்துல இருந்தாரு, பிதாவானவர் அனுப்பினார், தூதரை அனுப்பி பலப்படுத்தினாரு. ஆனா இந்த நேரத்துல பிதாவானவர் இல்லை, அவர் இருக்கிறார், அவர் என்றும் இருக்கிறவர். ஆனா அந்த சமயத்துல அந்த ஒதுக்கப்பட்ட அனுபவம் இயேசு கடந்து வந்தார். அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். He cried out in a loud voice, not just a voice, loud voice. He needed help. அவருக்கு அந்த நேரத்துல உதவி தேவை. அந்த நேரத்துல தான், sometimes when we need someone, the someone is not there, when they come later, you realize you should have come earlier. லாசருடைய வீட்லயே அப்படிதான். அவங்க லாசருடைய மார்த்தா மரியாள் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்ன இயேசுவே நீங்க எப்பயும் வந்திருக்கணுமே, தாமதமா வந்தாரா? அது ஒரு காரணம் அவர் வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிற, my God, why have you forsaken me? நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? Do you feel forsaken in your life? உங்களுடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், பாதைகள், சம்பவங்களை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். He was forsaken so that we can be accepted. எதுக்கு தெரியுமா அவர் கைவிடப்பட்டார்? காரணம் என்னவென்றால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று. யாரால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? தேவனால. Because without Jesus' suffering and sacrifice, God who is holy cannot commune with us. நம்ம by default நம்ம sinful தெரியுமா? You must understand this, friends. We must understand this. None of us are good. No one who is good. By default, we are sinful. We cannot better ourselves. நம்ம வாசிப்போம், வேதத்தை வாசிப்போம், நம்ம ஜெபிப்போம். அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால அவருடைய ஸ்டாண்டர்ட்க்கு நம்மளால போக முடியல. For all have sinned, fallen short of the glory of God. எல்லாரும் தேவ மகிமையற்று பாவம் செய்து தேவ மகிமையற்று. அப்ப ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த நோக்கம் என்னவென்றால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். He was forsaken so that we can be accepted by God. அந்த கைவிடுதலின் அனுபவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கோம்ல. கூட இருந்தவங்க ஓசன்னா ஓசன்னா தாவீதின் ராஜனுக்கு குமாரனுக்கு ஓசன்னா அந்த பாடினவங்க வந்து சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள்னு இன்னொரு கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தூக்கிட்டு பட்டுன்னு போட்டாங்க. இப்ப பிதாவானவர் பக்கத்துல இல்லாத ஒரு நிலைமை போல இருக்கிறது. Did God forsake Jesus Christ utterly? No.
முடியாது, இம்பாசிபிள். ஆனா அந்த சூழ்நிலை அவர் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. From forsaken to accepted. If you feel that you have not hit the mark to reach God, well, you are right, because Jesus had hit the mark. Bullseye. Hallelujah. அந்த சிலுவையிலே அவர் மரணத்தை முற்றிலுமாக ஜெயம் கொண்டார். அறகுறையான ஒரு பலி இல்ல, முழுமையாக ஜெயம் கொண்டார். முற்றிலுமான ஒரு ஜெயம். Utterly forsaken so that we can be fully accepted. இன்றைக்கு நீங்களும் நானும் இன்னொரு ஒரு மீடியேட்டர் நம்மளுக்கு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம போகலாம். நம்மை தாமே நம்ம அழித்துக் கொண்டு தேவனை பிரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. We don't need to cut ourselves or do things in order to be more religious to reach God. You say, thank you Lord, through Jesus Christ we offer the lips of praise. அவரின் மூலமாக தான் பிதாவினுடைய சன்னிதானத்தில் நம்ம வருகிறோம். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுகிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு சிந்தின ரத்தத்தினால ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வர முடிகிறது. பாவம் செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, சுத்திகரிங்க. All the time we can ask for God's forgiveness and He accepts us. It is nice to be accepted. Amen. ஆண்டவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? ஓ மை காட், நான் வந்து ரிஜெக்ட் ப்ரோசஸ்ல எனக்கு வேணாப்பா. ராணுவத்தில் இருக்கும்போது I was a M113 technician சொல்லுவாங்க. M113னா armored personnel carrier னு சொல்லுவாங்க. armored vehicle. அது வந்து அந்த army guys வந்து fetch பண்ணிட்டு journey them. So அந்த ரிப்பேர் இடத்துல இருந்து BER என்ற ஒரு காம்பவுண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. When the things there equipment, அதாவது அந்த engine or the spare parts எல்லாம் BER னா என்ன தெரியுமா? Beyond economic repair. In other words, no use. If you repair it, it will cost more. Okay, rather you அதுதான் விட்டுற வேண்டியதான். நம்மளும் அப்படிதான் இருந்தோம், beyond repair. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து அவர் ஒதுக்கப்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். Do you know it is wonderful to be accepted? It's difficult and painful to be rejected. Reject வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு வேதனை தெரியுமா? You should never do that. And Christ never did that. அவர் என்ன செய்கிறார்? எல்லோரும் அணைத்தாரு. ஆமென். இந்த சபையில நான் எப்போதும் சொல்லுவேன், யாரெல்லாம் வந்தானா ரெண்டு கையை நான் விரித்து வாங்க, வெல்கம், கம் இன்டு காட்ஸ் ஹவுஸ். ஏன் தெரியுமா? இது என் வீடு இல்லை, அப்பாட வீடு. வாங்க. என்னன்னா இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் எப்படி இருக்காரா கொஞ்சம் சமாளிச்சு அங்க அக்காளி எல்லாம் போட்டு நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்பாவோட வீடு. Brother, sister, you are accepted by Christ. Feel accepted. Move as if you are excited. You are accepted by God. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் என்னை ஒதுக்கிட்டாரே, என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு? ஒருவேளை அது உண்மையா இருந்தாலும் today receive Jesus. God accepts you and receives you into His kingdom. உங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துல உங்களை வரவேற்றது மட்டுமல்ல, உங்களை உருவாக்குவாரு, உங்களை ஸ்திரப்படுத்துவாரு, ஒரு புதிய சிருஷ்டியாக உங்களை பயன்படுத்துவாரு. பழைய வாழ்க்கை முடிந்த புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தேன் ஒரு திருப்தி இருக்கும். கஷ்ட நஷ்டம் வாழ்க்கையில வந்தாலும் ஒரு மன அமைதி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. புயல் வந்தாலும் காற்று அடைத்தாலும் நம்ம நிற்போம், தடுமாற மாட்டோம், கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். Because we are accepted. If you feel dejected today, I ask you to reach out to the Lord. கர்த்தரண்டையிலே நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். பிறகு ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 2 பாயிண்ட் நான் சொன்னேன்ல, from darkness to light, இருளில் இருந்து வெளிச்சம், from forsaken to accepted, கைவிடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைமை. கடைசியாக மார்க் 15 வசனம் 38, அழகான ஒரு வார்த்தை, verse 38. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. And the curtain of the temple was torn in two from top to bottom. அந்த திரைச்சீலை from the holy of holy குள்ள போகக்கூடிய அந்த அடப்புக்கு ஒரு கர்டன் அங்க இருக்கும். அந்த கர்டன் எவ்வளவு மொத்தம் தெரியுமா?
2 மீட்டர், கை கூட பத்தல. நான் சொல்றது அந்த விஃப் நான் சொல்றேன், நீளம் இல்ல, நீளம் ரொம்ப நீளமா இருக்கும். அப்ப அந்த திரை சீலையே மேலே இருந்து கீழே கிழிக்கப்பட்டது. அது மனுஷனால முடியாது. It's impossible. You have to climb up, or even for you to tear apart, you have the right equipment. Impossible. அந்த திரை சிலை கிழிப்பதற்கு முடியாத ஒரு விஷயம். ஆனா வேதம் அதுதான் சொல்லுகிறது, தேவாலயத்தின் திரை சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஹalleluya. அப்படின்னா என்ன? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் நான் பரலோகத்தில் இந்த தேவனுடைய கிரியையின் மூலமாக முழுமையாக தேவனுடைய கிருபையின் சிங்காசன தண்டையில நாம் தைரியமாக போக முடியும். We can come boldly to the throne of God because the curtain is torn open. சிலுவை முதல் திரை சீலை வரை, from the cross to the curtain. Hallelujah. அந்த curtain திறந்ததுனால நாம் சரி செய்யப்பட்டிருக்கிறோம். From torn to be mended. திரை சீலை கிழிந்ததுனால நம்முடைய வாழ்க்கை சரி செய்யப்படுகிறது. ஆமென். சொல்ல மாட்டீங்க, ஆமென் குறைவா இருக்குல்ல, கொஞ்சம் லேசா funeral service சொன்னா கொஞ்சம் ஆமென் அடக்கி வாசித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ? திரை சீலை கிழிந்ததுனால நம்முடைய வாழ்க்கை சரி செய்யப்பட்டது. வாவ். முடியாதது impossible possible ஆக்குகிற தேவன். What is torn in your life? கிழிஞ்சது என்ன உங்களுடைய வாழ்க்கையில? இதுதான், இந்த கிழிஞ்சது தான் கொஞ்சம் குழப்பியலா இருக்குல்ல, அது இப்ப நான் சொல்லக்கூடாது மேடையில இருந்து. கிழிஞ்சது சொல்லி வரல, சரியா ஸ்ருதியா சரியா வரல, சாரி சின்ன இன், ஆனா பெரிய கிழிந்தது. சரி, கிழிந்தது, வாழ்க்கை கிழிந்ததா? அந்த திரை சீலை ஆண்டவர் எப்படியாக கிழித்தாரோ ஆண்டவர் சரிப்படுத்துவாரு. தேவனுடைய சிங்காசன தண்டையில் நம்ம தைரியமாக போகலாம், அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவார். He is like a master tailor. He can tailor our life once again. Hallelujah. கிழிந்து போன இடங்கள், உடைக்கப்பட்ட இடங்கள் ஆண்டவர் சரிப்படுத்துறது. மாஸ்டர் சர்ஜன். புச்சர்னா என்ன தெரியுமா? சர்ஜன்னா என்ன தெரியுமா? புச்சர் இறைச்சி வெட்டுறவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க சதையை வெட்டிடுவான். ஆனா சர்ஜன் தெரியுமா? மருத்துவ டாக்டர் சர்ஜன் என்னத்தை வாசிவாரு? இறைச்சி வெட்டுற வந்து கத்தி சதா. சர்ஜன் என்ன தெரியுமா? அந்த கத்திலாம் precision நர்சஸ் எல்லாம் இங்க இருக்கிறீங்க, தப்பா சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. precision டூல்ஸ் வருவாங்க, போய் ப்ரிசைஸ் பண்ணிட்டு ப்ரிசைஸா செட் பண்ணிட்டு வாழ்வை கொண்டு வருவாங்க. புச்சை எப்படி தெரியுமா? சதக் ஓ, ஒன் ஹிட் கில். ஆண்டவர் எப்படி தெரியுமா? நீ சாக கூடாது, நீ பிழைத்திருக்கணும், நீ வாழணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்கணும், உனக்கு நல்ல ஒரு உத்தியோகம் வரணும், உனக்கு ஒரு பதவி உயர்வு வரணும், படிப்புல நீ முன்னேறி வரணும், கணவர் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எப்பொழுதும் சிகிச்சை செய்துகிட்டே இருக்கிறார். Is always the master surgeon, is always making things right, சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஏன்? வாழ்வு கொடுப்பதற்காக. இந்த பூமியில நம்ம நல்லா இருக்குமாறு ஆண்டவர் வந்து இருக்கிறார். ஹalleluya. நீங்க நல்லா இருக்குமாறு, நீங்களும் நானும் நல்லா இருக்குமாறு ஆண்டவர் வருகிறார். From torn to be mended. ஹalleluya. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இந்த குட் ஃப்ரைடேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவூட்டுகிறார். The Lord is reminding us why Jesus. ஏன் இயேசு? அப்ப இந்த இயேசு எவ்வளவு முக்கியமானவர் நம்ம வாழ்க்கையில. Why not give him the utmost priority in our life? Make him your best friend. அவர் உங்களுடைய நெருங்கிய சிநேகிதனாக நீங்க அமைத்து கொடுத்து பாருங்களேன். நானும் படிப்படியாக தான் வந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு முடியாது. சோ உங்களுக்கும் ஒரு பாதை, ஒரு ஜர்னி இருக்கும். ஆனா அந்த ஜர்னியில விட்டுறாதீங்க. சில பிட் ஸ்டாப்ஸ் இருக்கு, அந்த பிட் ஸ்டாப்ஸ் விட்டுறாதீங்க. இன்றைக்கு ஒரு பிட் ஸ்டாப், Good Friday service 2021. Did we expect that we could have a service in this manner?
It was very uncertain, but God has brought you here. கர்த்தர் உங்களை இங்க அழைத்து வந்திருக்கிறார்னா உங்களுடைய செவியை நீங்க திறந்து உங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஓ ஹalleluya கர்த்தர் உட்பிரவேசித்து உங்களை ஆசீர்வதித்து இன்னொரு நிலைக்குள்ள உங்களை உயர்த்தி வைப்பாரு. I'm so encouraged that so many of you all have come as a family. சில பேர் தனியா வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளோடு நீங்க வந்திருக்கிறீங்க, பெரியவங்க வந்திருக்கீங்க, வாலிபர்கள் வந்திருக்கிறீங்க, புதுசா நம்ம சபைக்கு சில பேர் வந்திருக்கலாம். I want to encourage you. If there's anyone whom you need to know and never miss in Jesus Christ, அவரை உங்களுடைய வாழ்க்கையில் பயணத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார். Many years later you look back and say, I found Jesus in this service. I heard his voice. I felt his presence. நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்க நம்ம எழுந்து நிற்போமாக. I'm going to say a prayer of commitment. A prayer of commitment. Come on church, lift up your hands to Jesus. நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்ட பந்தயத்தை பொறுமையோடு ஓட கடவோமாக. ஹalleluya. எல்லோரும் இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போமாக. அந்த சிலுவையை மறந்து விட வேண்டாம். அந்த சிலுவையை மறந்து விட வேண்டாம். நமக்காக அந்த சிலுவையில தொங்கினார். ஹalleluya. He never rushed his death. He went to it purposefully. He could have come down from the cross. That was the temptation, but he did not. Oh hallelujah. நீ தேவகுமாரனே என்றால் அந்த சிலுவையிலிருந்து இறங்க என்னை ரட்சித்துக்கொள்ளும் கூட கேலி பண்ணாங்க. ஆனா அவர் ஒன்னும் இறங்கல. ஆனா இறங்க வேண்டிய நேரத்துல இறங்கினார். எழும்பி இருக்க வேண்டிய நேரத்துல எழும்பினார். மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி முற்றிலும் ஜெயம் கொண்டார். இன்றைக்கு ஹalleluya அவரை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். Come on church, lift up your hands, lift up your hearts and your voice to Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. அவர் அண்டையில நெருங்கும் போது தேவன் நம் அண்டையில நெருங்குவார். Hallelujah. Thank you Lord. இந்த இடங்களிலே நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டுமோ, இருளில் இருந்து வெளிச்சம், கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைமை, கிழிந்திருந்த ஒரு நிலைமையிலிருந்து சரிப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, ஆண்டவர் நிச்சயமாக ஹalleluya நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்புங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹalleluya. கடைகளவு விசுவாசம் தான் வேணும். பெரிய விசுவாசம் இல்ல. ராஜா என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஓடுற ஓட்டம் என் பலத்தினால முடியலையே, உங்களுடைய பலத்தினால நான் செய்யணுமே. ஓ ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய பள்ளிக்கூடத்துல சில பேர் நினைக்கிறீங்க, I was studying in a Christian school, there was some background, I had some neighbors who were Christians, but now this is the time for you. இதுதான் உங்களுடைய நேரம். இது தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு கைரோஸ் நேரம். இது தேவனுடைய நேரம். ஹalleluya. Say Jesus. இயேசுவே. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் வல்லமையாக வந்து கிரியை செய்வாரு. ஹalleluya. வல்லமையாக வந்து கிரியை செய்வாரு. வல்லமையாக வந்து கிரியை செய்வாரு. சிலர் வாழ்க்கையுடைய சாபங்கள் ஆண்டவர் அந்த சிலுவையில முறியடித்திருக்கிறார். மறந்து விடாதீங்க. அந்த ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வருவாரு. உங்களுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் வருவாரு. உங்களுடைய வேலையில ஆண்டவர் வருவாரு. உங்களுடைய பள்ளிக்கூடத்துல ஆண்டவர் வருவாரு. ஓ ஷரமரபா கமனரியாந்தா. திருமண வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஹalleluya, ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு வரும். இந்த இயேசு மேலானவர், ஹalleluya, மேலானவர். Thank you Lord. நன்றி செலுத்துவோமாக. நாவுகளை திறந்து அறிக்கையிடுவோம். நன்றி அப்பா, என்னுடைய பாவங்களை சுமந்ததுக்காக நன்றி, என்னுடைய அக்கிரமங்களை சுமந்ததற்காக நன்றி, என்னுடைய மீறுதல்களை சுமந்ததற்காக நன்றி. ஓ நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் கூப்பிடுறோமோ ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. யாரெல்லாம் கூப்பிடுறோமோ அவருடைய தழும்புகளால குணமாவோம். ஹalleluya. இமோஷனல் ஹீலிங், சைக்கலாஜிக்கல் ஹீலிங், பிசிக்கல் ஹீலிங் வருது. ரிலேஷன்ஷிப் ரிஸ்டோர் பண்றாரு. பெருமையாக இருக்கக்கூடிய நேரம் அல்ல, பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அல்ல. விட்டு கொடுக்கும் போது ஹalleluya ஒரு நிரந்தரமான ஒரு அமைதி வருகிறது. ஹalleluya. ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் தருகிறார்.
அந்த கல்வாரி மூலமாக பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்று முதல் ஆண்டவரே இன்னுமாக ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. Thank you Jesus. If you are standing with your family, I want you to just hold your family member's hand right now. If you are sitting apart, never mind, but in your heart, in your mind, just hold. Say, Lord, I thank you. I thank you, Lord. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளிலே வர வேண்டும். ஓ, நம்முடைய உறவுகளிலே வர வேண்டும். கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக. ஹalleluya. கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஹalleluya சரிப்படுத்தி நம்மளை உயர்த்துவாராக. நன்றி தகப்பனே, உம்முடைய விசேஷமான கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவியாய் இருக்கக்கூடிய எங்களை பாவ நிலைமையிலிருந்து பரிசுத்தவான்களாக மாற்றி விட்டீர்கள். You called us saints, Lord. What a privilege. What a privilege. Lord, I pray உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து பல நல்ல கனிகள், ஓ ஹalleluya, வறண்ட நிலங்கள் தோட்டமாக மாறட்டும் ஆண்டவரே. கடனோடு இருக்கிறவர்கள் செழிப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. வேதனையில் இருக்கிறவர்கள் கம்பீரித்து களி கூறுவார்களாக. பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், மாற்றங்கள் வரட்டும். நம்முடைய இருதயத்திலிருந்து பெரிய காரியம் புறப்பட்டு வருவதாக. ஓ, சாபங்கள் முறியடிக்கப்பட ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். தரித்திரங்கள் நீங்களாக்கப்படட்டும் ஆண்டவரே. ராகபா ஷாகரபா கபரோரியாந்தே, ராகபா ரபா கபரோரியாந்தே. அந்த சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை, அவருடைய பலன், அவருடைய செழிப்பு வருகிறது. இந்த இடங்களிலே செழிப்பு இல்லையோ, இந்த இடங்களில கனி இல்லையோ, கர்த்தர் அந்த கனியை கொடுப்பார். கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஹalleluya, ஹalleluya, நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வாராக. ஹalleluya. இன்னும் ஒப்பு கொடுக்காதவர்களை நான் என்கரேஜ் பண்றேன். Now is the time, my brother, my sister, no matter what age you are, what phase of life you are in, Christ is calling you. Christ is calling you. Christ who died for you is calling you to himself. When you respond personally, hallelujah, life will be transformed. Thank you, Heavenly Father. We love you, Lord. நீர் எங்களை முதலாவது நேசித்ததுனால நாங்களும் நேசிக்க முடிகிறது. பிரசன்னம் எங்கள் மேலே தொடர்ந்து இருக்கட்டும். ஆராதனை முடிவு கட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு வரும்போது I pray that everyone will feel your anointing right now, oh God. I just pray everyone will sense the anointing of God come right now. Let the burdens be lifted up, the sinfulness lifted up. Let there be a new life, Lord, new hope, new righteousness in Christ. Oh, Sharabakariyande. Oh, குமாரன் விடுவிப்பார் என்றால் மெய்யான விடுதலை உண்டு. Oh, we thank you, Father God. We love you. We respect you, Lord. We respect you. We respect you, Lord. We honor you. நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம் ஆண்டவரே. மரியாதை கொடுக்கிறோம். We respect you, Jesus our God. We respect you, Lord. Oh, hallelujah. We respect you, Lord. Oh, hallelujah. Oh, we love you, Jesus. Continue to bless us and lead us, Lord. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். வலது கரத்தை எடுத்து நம்முடைய இதயத்தின் மேல வைப்போமா? You know, I like a commitment that is without any hesitation. ஆண்டவர் சிலுவையில மரிக்கும் போது அந்த கல்வாரி மலையில அவர் வெளியரங்கமாக தான் மரித்தார், குகையில போய் மரிக்கல. You know, commitment is not a hidden thing. Of course, sometimes நம்ம சொல்லுவோம் கண்ணை மூடுங்க, தலையை தாழ்த்துங்க, எல்லாம் கண்ணை மூடின பிறகு கையை உயர்த்துக்கின்னு. சில நேரம் நம்ம கையை கண்ணெல்லாம் திறந்து பார்ப்போமே, பார்க்கலாமே. நீங்களா என்னை பாருங்க, பாருங்க, பாருங்க. வெக்கப்பட வேணாம். நம்ம followers of Jesus, we respect him. We want to respect him. Say, Lord, he called me in as a soldier of Christ. வாழ்க்கையில எவ்வளவு உயர்வு தாழ்வை நான் கடந்து வந்தாலும் Lord called me. அவர் நமக்காக மரித்தார். Say, Lord, I will by your grace, உம்முடைய சித்தத்தினால, உம்முடைய கிருபையினால give me strength, Lord. சில நேரத்தில் தவறு, ஆனா give me strength, Lord. உதவி செய்யுங்க ஆண்டவரே. செய்கிறது நிமித்தமாக கல்வாரியினுடைய ஆசீர்வாதம் மண்டையில வருகிறது.
Hallelujah. Let the Lord give you the rest right now, my brother, my sister. Every heaviness, every unforgiveness, every burden that is not of the Lord. Oh, Shaka Paramakiriande. Receive it, my brother. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். Hallelujah. எல்லாம் அவருடைய நாமத்தினால தான் நாம் பெறுகிறோம். Nothing good in us, but all goodness is from Him. எல்லா நன்மை அவரிடத்திலிருந்து வருகிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து சகல நன்மை பரிபூரணமாக இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. None of us should leave this place with regret. You should say, Lord had given me the rest. God had given me the assurance. I will walk in His path. Whatever may come, choose the right way, the righteous way. Hallelujah. Thank you, Lord. Amen. கர்த்தர் நல்லவர்.